முட்டை சாப்பிட்டுட்டு படுத்திருக்கிறது வாழ்க்கை இல்லை. எப்படி வாழ்க்கை இல்லை. ஒரு நாளைக்கு நீ 2 வேளை சாப்பிட்டுட்டு எந்த சஞ்சலமும் வேதனையும் இல்லாம தூங்கி எந்திக்கிறவாரு, அதுதான் வாழ்க்கை. 2 வேளைதான் சாப்பிடுறோம், வேதனை கிடையாது, மன வருத்தம் கிடையாது, யாருக்கும் வஞ்சகம் கிடையாது, நிம்மதியா தூங்கி எந்திருக்கு இல்லையா, அதுதான் வாழ்க்கை. நம்ம அப்படி இருக்கிறோமா எல்லாரும்? சொல்லுங்க. நினைச்சது சாமி சொன்ன மாதிரி நான் நினைச்சதை வாங்கி போடுறேன், என்ன குறை வச்சிருக்கேன், நிம்மதி இருக்கா? அதான் சொல்றேன். அப்போ அது எந்த அடிப்படையில கொண்டு வரணுங்கிறது நம்ம தான் யூகிக்கணும். அது தானா வண்டி ஏறி நமக்கு வராது. இன்னொருத்தர் எடுத்து கொண்டாந்து தூக்கி கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் என்ன கடையில விற்கிற பொருளா? அதுல போது 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் விட்டு வாங்கி கொடுத்துடலாம்னு சொல்றதுக்கு இந்த இப்ப சொன்ன தருணம் எல்லாம் சேர்ந்துதாமா ஞானம். அதுக்குத்தான் ஞானம்ங்கிறது உனக்கு கொடுக்கறதுக்கு கடையில விற்கிற பொருள் இல்லைன்னு சொல்றது காரணம். சகலத்தும் நீ ஆராய்ஞ்சு தெளிவடைஞ்சு எந்த ஒரு பாகுபாடு இல்லாம பயணம் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டினா தான் உனக்கு ஞானம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இப்ப நான் சொன்ன பொருள் எல்லாம் எங்கேயாவது வாங்கி கொடுக்குற பொருளா? நமக்கு நாமவே அதை யூகிச்சு சரி பண்ணிக்கிட்டு போக கத்துக்கிட்டால் மாத்திரம்தான் வாழ்க்கையில நிம்மதிங்கிறது ஒண்ணு இருக்கும். இல்லைன்னா இல்லை. அது இவர் மாத்திரம் என்ன விதி விலக்கா? எல்லாருக்கும் அதுதானே. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, அவன் வெளியில சொல்லிக்கிட்டு என்கிட்ட வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கான். வெளியே சொல்லாம உட்கார்ந்து இருக்கிறது எல்லாரும் இல்லையா? அவன் வெளியில சொல்லி வாதம் பண்றான், நீங்க சொல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இவ்வளவுதான் அவனுக்கும் உங்களுக்குள்ள வித்தியாசம். புரிஞ்சதை நான் சொல்றது. அப்போ நமக்குள்ள நம்ம என்ன சொல்றோம்னா இன்னொரு வகையில இருக்குது. அதுக்குத்தான் பெருவாரி என்ன சொல்றோம் ஆன்மீகத்துல, அமைதியை தேடு. நம்ம சித்தாந்தத்துல ஒரு நடைமுறை இருக்கு, 18 66 வகையில அமைதியும் ஒரு வகை இருக்கு. சரியா? அமைதியை தேடுன்னு சொல்றோம். அமைதியை தேடி போயிட்டா நீ நிறைய ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம். ஆனா அமைதியா ஈஸியா வருமா? சாதாரண விஷயம் கிடையாது. நமக்கு தான் அமைதியை தேடி போனாலே இல்லாத பிரச்சனை எல்லாம் உள்ள வரும். அப்பத்தான் கோபம் வரும், தேவையில்லாத வார்த்தைகள் வரும், யாரு என்ன சொன்னாலும் காதுல கேட்க மாட்டோம். இந்த பசிக்குதா கேட்க மாட்டோம். எல்லாம் எனக்கு தெரியும் போ அப்படின்னு எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போவோம். இது மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இயல்பான சுபாவம். அமைதி எதை தேடணும்னாலும் நீ முயற்சி இல்லாம உன் கையில சேராது. அமைதியா இருந்தாலும் சரி, நிம்மதியா இருந்தாலும் சரி, சௌபாக்கியத்தோட வாழணும்னாலும் சரி. புரியுதா? இப்படி இந்த 5 அம்சத்தோட நீ வாழணும்னு நினைச்சா கூட தேடுதல் இல்லாம எதுவுமே நம்ம கிட்ட சேராது. நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க தேடாமலா இருக்கிறோம், சம்பாதிக்காமலா இருக்கிறோம் அப்படிங்க. என்ன தேடுறீங்க? கஷ்டத்தை தேடுறீங்க. என்ன சம்பாதிக்கிறீங்க? நஷ்டத்தை சம்பாதிக்கிறீங்க. உங்க தேடுதலும் உங்க இதுவும் அதுதானே. இதை தாண்டி எதுல போய் நீங்க நின்ற போறீங்க? உங்க வாழ்க்கையில கஷ்டமும் நஷ்டமும் இல்லாம எங்க நீங்க பயணம் பண்றீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். யார் கோடீஸ்வரனா இருந்தா கூட இல்லம்மா, கோடீஸ்வரனா இருந்தா கூட இல்ல. காரணம் என்னன்னா
நம்மளுடைய, அதுக்கு சாட்டா சொல்ல போனா ஒரே வார்த்தை அறியாமை. போ, முடிஞ்சு போச்சு. அதுக்கு பெரிய விளக்கமே கொடுக்க வேண்டாம். அறியாமை, தெரியாமை, புரியாமை, இப்படி சொல்லிக்கிட்டே போக வேண்டியதான். அதுக்கு தான் நாங்க கூட சொல்றோம், அப்படியா போ, முதல்ல உனக்குள்ள இருக்கிற அந்த 3 ஆமையை முதல்ல அப்புறப்படுத்திட்டு வா, அப்புறம் பேசுவோம்னு சொல்றது. புரிஞ்சுதா? அப்ப இதெல்லாம் இருக்கு நமக்குள்ள. இதெல்லாம் நம்ம யூகிச்சு நம்ம இதெல்லாம் களை எடுக்க முடியுமானா நிச்சயமா முடியும். முடியாத விஷயம் ஒண்ணுமே கிடையாது. இன்னும் பல விஷயம் சொல்லி இருக்கிறேன். நீ மனிதனா பிறந்திருக்கிறேன்னா நீ பரம்பொருளுக்கு நிகரானவன். பொண்ணா இருந்தா ஆதிசக்திக்கு நிகரானவோ சொல்லியிருக்கிறோமா இல்லையா? அது எந்த வடிவம்னு கூட நம்ம நடத்தியிருக்கிறோம். நடத்திருக்கோமா இல்லையா? அப்போ அவ்வளவு அவங்களுக்கு நிகரான பலமும் அதுக்கு உண்டான ஆற்றலும் நம்மளுக்குள்ள இருக்குது. நாம ஏன் அதை உபயோகப்படுத்த மாட்டோம்? சொல்லுங்க, ஏன் உபயோகப்படுத்த மாட்டோம்? நமக்கு தெரிஞ்சதுல 2 கோணம் தான். 3வது கோணத்தை நம்ம திரும்பி கூட பார்க்கறது கிடையாது. புரிஞ்சதா? ஒன்னும் போராமையில நொந்து போவோம், இல்லைன்னா வீராமையில நாசமாயி போவோம். இந்த 2 கோணத்தை தர நம்மகிட்ட ஏதாவது இருக்கா? அப்ப இதெல்லாம் போக்கடிக்கிறதுக்கு தான் நமக்குன்னு ஒரு 2 மூளை கொடுத்துருக்கான். 1 கொடுத்துருந்தா கூட அது சரியில்லைன்னு சொல்லலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் காலத்துல சிஸ்டம் மாதிரி நமக்கு ஏற்கனவே 2 சிஸ்டம் கொடுத்துருக்கான். ஒரு சிஸ்டம் ரிப்பேர் ஆனா இன்னொரு சிஸ்டத்தை மூவ் பண்ணிக்கன்னு சொல்லி. நம்ம தான் அது பக்கமே திரும்புறது இல்லையே. ஒரு சிஸ்டத்தை போய் ஆன் பண்ணி கூட பாக்குறது கிடையாது. அது வாட்டுக்கு ஒரு ஓரமா லாக் பண்ண மணிக்கு இருக்கும். பெருமூளை என்ன நடைமுறை அதுல தானே போறோம். சிறுமூளைக்கு பக்கமே திரும்புறதே கிடையாது.